Kia and Hyundai EVs, Tesla's new challengers. பார்க்கவும். ஆனால் ஹூண்டாய் மற்றும் கியாவின் விலைதான் மிகவும் கவரும் வகையில் உள்ளது. புதிதாக வாங்கும்போது இவை இரண்டுமே சுமார் $70,000 விலையில் தொடங்கின. பயன்படுத்தப்பட்ட நிலையில் EV6 இப்போது சுமார் $40,000 கிடைக்கிறது. அயனிக் 5, ஆயோனிக் 5 $35,000 கிடைக்கிறது. இது ஹூண்டாய்க்கு பாதி விலைதான் மற்றும் இது வெறும் சில ஆண்டுகள் மட்டுமே பழமையானது. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் பயமுறுத்த விரும்பினால், புதியதாக இருக்கும்போது $1,00,000 விலை கொண்ட வேகமான EV6 GT இப்போது சுமார் $50,000 உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இப்போதைய நிலையில் பணத்திற்கு சிறந்த செயல்திறன் கொண்ட யான அயனிக் 5 பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? புதிதாக இருக்கும்போது சுமார் $1,10,000. அதையெல்லாம் விட்டுவிடுங்கள். பயன்படுத்தப்பட்ட ஒன்றை $80,000 விலையில் வாங்குங்கள். சொல்லப்போனால் இந்த அயனிக் 5 ரகங்கள் மிகவும் பிரமாதமானவை. அதன் மீதான புகழை நம்பலாம். அற்புதமான வாகனம். ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்பான நபராக இருந்தால் மிகப்பெரிய EV9 உங்களுக்கு ஏற்றது. புதிதாக வரும்போது இவற்றின் விலை $1,00,000 முதல் $1,30,000 வரை இருந்தது. இது மிக அதிகம். 2 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. சில பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் $80,000 விற்பனையாகின்றன. மேலும் டெஸ்லா மற்றும் போல்ஸ்டார் போன்ற பல களுக்கு சிறப்பு சேவை மையங்கள் தேவைப்படும் நிலையில் பாரம்பரிய பிராண்டுகளை தேர்ந்தெடுப்பதன் நன்மை என்னவென்றால் அவற்றின் விற்பனைக்கு பிந்தைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். ஃபோர்டு, டொயோட்டா, கியா அல்லது ஹூண்டாய் டீலர்கள் எவரும் உதிரி பாகங்கள், வழக்கமான பராமரிப்பு, ரீகால் மற்றும் உத்தரவாத கோரிக்கைகளை கையாள முடியும். உதிரி பாகங்களை பற்றி பேசும்போது சில நேரங்களில் உண்மையான ஜென்யூன் பாகங்களையே பயன்படுத்துவது சரியான வழி அல்ல. அது உண்மைதான். OEM பாகங்களை விட சந்தையில் கிடைக்கும் மற்ற பாகங்கள் ஆஃப்டர்மார்க்கெட் சிறப்பாக செயல்படும், நீண்ட காலம் உழைக்கும் மற்றும் விலையும் குறைவாக